அனைவருக்கும் வணக்கம். பொதுவாக எனக்கு சின்ன வயசுலேருந்து நிறைய நாவல்ஸ்லாம் படித்து பெரிய ஒரு ஒரு அதாவது என்னென்னா சினிமா துறைக்கு வர காரணமே என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஜெயகாந்தன்லேருந்து நம்ம சுஜாதா நாவல்ஸ்லேருந்து நிறைய சிவசங்கரி, ஜெயமோகன், தீஜா, அது மாதிரி நிறைய புக்ஸ் படித்து சின்ன வயசில் சினிமாவுக்கு வரதுக்கான காரணம் ஒரு கேமராமேன் ஆகிறது. ஓகே, நிறைய டேரக்டர்ஸ் கூட அசிஸ்டன்ட் டைரக்டர் மாதிரி ஒர்க் பண்ணி எல்லாம் பண்ணி ஒரு டைமில் நம்மளும் டைரக்ட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஆசை வரும்போது எனக்கு அப்போது அந்த மாதிரி பத்திரிகைகளுக்கு நான் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்கப்போ, கல்கி, இந்தியா டுடே, இல்லஸ்ட்ரேட் வீக்லி ஆஃப் இந்தியா எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கப்போ ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்கப்போ எனக்கு பட்டுக்கோட்டை பிரபாகர் அண்ட் சுபா இவங்க ரெண்டு பேரோட பழக்கம் வந்து அவங்க வந்து அந்த டைமில் சூப்பர் நாவல் உங்கள் ஜூனியர் அப்படின்ற நாவல்ஸ் எழுதிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த அட்டப்படத்தில் வந்து ஒரு யூஸ்வலாக வந்து ராமு, நம்ம ஜெயராஜ் உங்களோட ஓவியங்கள் வரும். ஸோ ஏன் ஒரு அட்டப்படத்தில் வந்து ஃபோட்டோ வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அவங்களுக்கு ஃபோட்டோ எடுத்து இப்படி பழக்கம். ரெண்டு பேரும் எனக்கு ஒரே நேரத்தில் பழக்கம், சுபாவும் பட்டுக்கோட்டை பிரபாகரும். அப்போ எனக்கு வந்து நான் ஃபஸ்ட்டு ஒர்க் பண்ணதே வந்து பார்த்திங்கன்னா, நானும் சுபாவும் சேர்ந்து கனா கண்டெயின் பண்ணோம். கனா கண்டெயின் ஸ்கிரிப்ட் முடித்தோடனே அது சவுத் இந்தியன் ரைட்டர்ஸ் அசோசியேஷனில் ரெஜிஸ்டர் பண்ணோம். அதுக்கப்புறம் அயன், கோ, மாற்றான், அநேகன் எல்லா கதையும் சவுத் இந்தியன் ரைட்டர்ஸ் அசோசியேஷன் நானும் மெம்பர், 3 பேருமே மெம்பர். அதில் நானும் சுபாவும் ஒர்க் பண்ணி எல்லாம் பண்ணோம். அந்த டைம்லேருந்தே பார்த்திங்கன்னா 2011 மாற்றான் ஷூட்டிங் நடந்துகிட்ருக்கப்போ சுபாவும் பட்டுக்கோட்டை படம் மேலே கீழே, இவர் வீடு கீழே சுபா வீடு மேலே. அப்படி இருக்கப்போ ஸோ இவர் கூட ஏன் நம்ம ஒர்க் பண்ணல அப்படின்றப்போ என்ன ஏதோ ஒரு ஸ்கிரிப்ட் பண்ணலாம், ஏதோ ஒன்று பண்ணலாம், நம்மளும் ஏதோ ஒன்று ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு ஒர்க் பண்ணுறப்போ இந்த பிரதமரோட பாதுகாப்பு அதை பற்றி ஏதோ ஒரு ஸ்கிரிப்ட் பண்ணலாமா, ஏன்னா ரொம்ப இன்றைக்கி இந்தியாவிலே ரொம்ப தான் அது ஒரு முக்கியமான விஷயம், அதை பற்றி பண்ணலான்னு சொல்லிட்டு நானும் ஒரு ஐடியா வந்து நானும் பிரபாகர் ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்து அந்த ஸ்கிரிப்டை பண்ணி 2011 அது வந்து சும்மா ரூமில் உட்காந்து பேசுகிற விஷயம் இல்லை. இப்போது ஒரு ரொமான்டிக் ஃபிலிம், ஒரு காதல், ஒரு வேறு விஷயங்கள், ஒரு நட்பில் நடக்கிற பிரிவு, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஒருத்தரை பேசி அவங்க அனுபவங்களை வச்சு ஒரு கதை பண்ணிடலாம். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு என்எஸ்ஜி வருது, எஸ்பிஜி வருது, ஒரு பாதுகாப்பில் இருக்க பல விஷயங்கள் வருது. இதை பற்றி பார்த்திங்கன்னா அமெரிக்கன் சீக்ரெட் சர்வீஸ் பற்றி நிறைய பேர் அதில் ஒர்க் பண்ணவங்கலாம் பயோகிராஃபின்னு சொல்லிட்டு நிறைய புக்ஸ் எழுதியிருக்காங்க, அதெல்லாம் படிக்கிறோம். ஆனால் எஸ்பிஜியில் யாரும் புக்ஸ்லாம் பெருசாக எழுதலை. ஆனால் அதை பற்றி முக்கியமாக எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்க்குறப்போ எனக்கு சங்கர் கிருஷ்ணமூர்த்தி சார் ரொம்ப நாள் பழக்கம். அவர் அநேகன் ஆக்ட் பண்ணியிருக்கார், முன்னாடிலேருந்து அப்போவே ரொம்ப பழக்கம். ஸோ அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு சில லீகலாக சில விஷயங்கள்லாம் பேசுவார். நான் அவர் கூட இந்த ஸ்கிரிப்டை பற்றியெல்லாம் பேசணும். அப்போது இதுக்கு வந்து சரியான ஆள் விஜயகுமார் சார் தான். நம்ம அப்போ டெல்லியில் இருக்கார், சிஆர்பிஎஃப்லேருந்து ரிட்டையர்ட், டெல்லியில் இருக்கார். ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எஸ்பிஜியில் இருந்திருக்கார். ராஜீவ்காந்திக்கு அப்போ தான் எஸ்பிஜி சீஃப் அவர். ராஜீவ்காந்தி பார்த்திங்கன்னா நம்ம ஸ்ரீலங்காவில் வந்து ஒரு இது கூட்டு போகிறப்போ ஒரு சோல்ஜர் கன்னை தூக்கி அடிக்க போவார். அதை தடுத்து நிறுத்தினதே பார்த்திங்கன்னா விஜயகுமார் சார் தான். ஸோ அவர் எஸ்பிஜியில் இருந்திருக்கார், ஸ்பெஷல் ப்ரொடெக்ஷன் குரூப். அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒன்லி பிரைம் மினிஸ்டர் ப்ரொடெக்ட் பண்ணுவாங்க, எக்ஸ் பிரைம் மினிஸ்டர் ப்ரொடெக்ட் பண்ணுவாங்க, அந்த மாதிரி விஷயம். அவங்கள பற்றி ஒரு கதை பண்ணுறப்போ நமக்கு அவரை பற்றி நிறைய விஷயங்கள் வேணுன்றப்போ இந்த படம் சம்மந்தமாக வந்து நான் விஜயகுமார் சார் 3 தடவை போய் சந்தித்தேன். எல்லாமே சங்கர் சார் தான் கூப்பிட்டு போனார். இது வந்து நாங்கள் 2012 போய் மீட் பண்ணி அவர் கூட ஒரு தொடர்ந்து ஒரு 3 நாள் அவர் எப்பப்போ ஃப்ரீ டைம் இருக்கும் உட்காந்து அவர் நிறைய விஷயங்களை சொன்னார். அதாவது என்ன அந்த அந்த தொழில் அந்த துறையோட இது என்ன அவங்களுக்கு சம்பளம், என்ன விஷயம், அது மாதிரி எதுக்கு சொல்ல வரேன்னா, இப்படிலாம் கேதர் பண்ணி நானும் ஒரு ரைட்டர்ஸ் அசோசியேஷனில் ரெஜிஸ்டர் பண்ணேன் அந்த ஸ்கிரிப்டை. அது 2 பேர் சேர்ந்து ரெஜிஸ்டர் பண்ண முடியாது. பிரபாகர் மூலமாக பிரபாகர் அது 2012 அது ரெஜிஸ்டர் பண்ணுறார், அந்த கதையை ரெஜிஸ்டர் பண்ணுறார். பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பண்ணலான்னு பார்த்தா சில சிக்கல்கள் இருக்குது. படம் ரொம்ப பிரம்மாண்டமாக ரொம்ப பெருசாக இருக்குது. அதுக்குள்ளே பார்த்தா நானும் சுபம் பண்ண அநேகன் ரெடி ஆகிடுச்சு ஸ்கிரிப்ட். சரி, அநேகன் போயிட்டேன், அதுக்கப்புறம் கவன் போயிட்டேன். அப்புறம் தான் அப்போது சூர்யா கூட இப்போ சூர்யாவுக்கு இதை சொன்னால் சூர்யாவுக்கு ரொம்ப பிடிச்சி இந்த கதை அமைஞ்சதுன்னு வச்சுங்களேன். இப்போ ஷூட்டிங் போகிறோம், இதெல்லாம் இப்போ மேட்ருக்கு வரும். இப்போ என்னென்னா திடீர்னு ஒரு நாள் படம்லாம் முடிஞ்சு போச்சு. இப்போ ஒரு ட்ரெய்லர் ஒன்று ஏப்ரல் 14 அன்றைக்கி ஒரு ட்ரெய்லர், ஒரு டீசர், அது ஆக்சுவலாக ஒரு 70 செகண்ட்ஸ்க்கு ஒரு டீசர் ரிலீஸ் பண்ணுறோம். டீசரில் ரிலீஸ் பண்ண பிறகு இப்போ ஆகஸ்ட் மாதம், போன மாதம் ஒரு 10ஆம் தேதி மாதிரி ஒரு வக்கீல் நோட்டீஸ் வருது. அதில் பார்த்திங்கன்னா ஒரு ஜான் சார்லஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து அவரோட வக்கீல் நோட்டீஸ் வருது. அவர் என்ன சொல்கிறாரு, உங்கள் படத்தில் வந்து அவர் சொல்கிற குற்றச்சாட்டு மட்டும் என்னன்னு சொல்கிறேன் பாருங்கள். பிளைண்ட்டில் என்ன சொல்கிறாருன்னா,
உங்கள் படத்தில் வந்து நான் திடீர்னு நான் வந்து டீசர் பார்த்தேன். டீசர் பார்க்குறப்போ இதில் டீசர் பார்க்குறப்போ சூர்யா ஒரு வசனம் பேசுகிறாரு. இந்த மாதிரி ஒரு இயற்கையாக உருவாகிற நதியை சொந்தம் கொண்டாட யாருக்கும் உரிமை இல்லை அப்படின்ட்டு. நான் பல வருஷமாக நதிநீர் பங்கீடு, நதிநீர் இணைப்பை பற்றி ஒரு ஸ்கிரிப்ட் பண்ணி வச்சுருக்கேன். அதை நான் காப்பிரைட் டெல்லியில் காப்பிரைட்ஸ் அசோசியேஷனில், அவர் எந்த யூனியன் மெம்பர் இல்லைன்னு நினைக்கிறேன், காப்பிரைட் அசோசியேஷனில் நான் 2016 ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கேன். இதனால் என் கதையை தான் நீங்கள் காப்பி பண்ணிட்டீங்க. அவர் கூட என்ன சேர்த்துருக்காரு, 2017 ஜான்வரி மாதம் என்னை மீட் பண்ணேன். என்னை வந்து மீட் பண்ணேன்றார். தேதி இல்லை, டைம் இல்லை, எங்கே மீட் பண்ணன்றதை இன்னி வரைக்கும் கோர்ட்லேயோ எங்கேயோ அவர் கமிட் பண்ணல. 2017 நம்ம ஃபுல்லாக நம்ம கமெண்ட் ஷூட்டிங்காக பல ஊரில் 3 ஊரில் ஷூட் பண்ணியிருக்கோம். அது நாங்கள் எங்கே ஷூட் பண்ணி நாங்கள் ரிவீல் பண்ணல. அவர் அதாவது என்னென்னா ஒரு சாட்சி ஒன்றில் அதெல்லாம் மீட் பண்ண கூட சொல்ல, கான்டாக்ட்னு ஒரு வார்த்தை யூஸ் பண்ணுறாரு. கான்டாக்ட்னா ஃபோன்லேயும் இருக்கலாம், இல்லை நேராக வந்து மீட் பண்ணலாம், அது மாதிரி எதுவுமே இல்லாமல் கான்டாக்ட்னு ஒரு விஷயம் சொல்கிறார். அப்படி சொன்னால் கூட நாங்கள் 2012 என்ன பண்ணோமோ அது வந்து ஃபுல்லாக சீல் பண்ணி அந்த ஸ்கிரிப்ட் ரெடியாக இருக்குது. அதை பிரித்தா தெரிஞ்சு அதுக்கு 20ஆம் தேதி எங்கள் கதை என்ன தெரிஞ்சிட போகுது. ஸோ வந்து எங்கள் கமெண்டில் வந்து இந்த படம் காப்பானில் நதிநீர் பங்கீடை பற்றி கதையே இல்லை. கதை வந்து டோட்டலாக வந்து இதை பற்றி ஒரு எஸ்பிஜி பிரதமரோட பாதுகாப்பு பற்றி தான் அந்த படம். அதில் இருக்க துரோகம் மற்ற விஷயங்களை பற்றி. ஸோ அதில் எப்படி நதிநீர் பங்கீடு வருது, சுத்தமாக அதை பற்றி இல்லை. ஸோ அதை பற்றி தான் அவங்க திருப்பி சொல்கிற இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறாரு, நீங்கள் வந்து உங்கள் படத்தில் ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா கலப்பை வச்சிட்ருக்காரு. அந்த ஒரு டீசரில் ஒரு ஷாட் வரும், கலப்பை வச்சிட்ருக்காரு. கலப்பை வச்சுருக்கனால எங்கள் கதை. அப்புறம் வந்து ஆர்யா வந்து ஒரு வசனம் பேசுகிறாரு, தமிழ்நாடை பாலைவனம் ஆக்கிட்டு இந்தியாவை சூப்பர் பவர் ஆக்க போகிறீங்களா அப்படின்னு ஒன்று கேட்குறாரு. அதனால் இது வந்து என் கதை அப்படின்ற மாதிரி ஒரு கேஸ். என்னென்ன விஷயம், யார் வேணால் ஒரு படம் ஒரு பெரிய படம், ஒரு லைக்கா ப்ரொடக்ஷன்னா ஒரு பெரிய படம், பெரிய கம்பெனி இருக்கிற சில கம்பெனியில் அது ஒரு கம்பெனியாக இருக்குது வச்சுக்கோங்களேன், ஒரு நல்ல கம்பெனி. ஒரு சூர்யா நடிக்கிற ஒரு பெரிய படம், ஒரு பெரிய இப்போ சூர்யா மோகன்லால் நடிக்கிற ஒரு பெரிய படம் அப்படின்னா யார் வேணால் எந்த டைமில் வேணால் இது மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணலாம் அப்படின்னு இருக்குது. இதனால் என்ன ஆகுதுன்னா, உண்மையாகவே ஒருத்தன் ஒரு ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டரோ யாரோ ஒரு உண்மையாக அவங்கள கதை திருடப்பட்டு இந்த மாதிரி ஒரு கேஸாக வருதுன்னா அதுக்கு மதிப்பு இல்லாமல் போயிடுது, இந்த மாதிரி பொய் கேஸுக்கிறதுனால. ஸோ இதனால் எங்களுக்கு என்ன பாதிப்புன்னு வச்சுங்களேன். இப்போ அன்றைக்கி பார்த்தா ஒரு நியூஸ் பேப்பர் எடுக்கிறோம், அந்த கேஸ் வந்த அன்றைக்கி மறுநாள் ஒரு 9 நியூஸ் பேப்பரில், எல்லா நியூஸ் பேப்பர், அதுவும் நீங்கள் உங்கள் வேலையை பண்ணுறீங்க, என்ன அவங்க சொன்னாங்களோ அதை நீங்கள் அப்படியே பப்ளிஷ் பண்ணியிருக்கீங்க. காப்பான் கதை திருட்டா, காப்பானுக்கு தடை, காப்பான் ரிலீஸ் ஆகுமா. ஸோ இது மாதிரி இதை உள்ள மேட்ரை படித்து பார்த்தீங்கன்னா, நான் கேவி ஆனதுக்கிட்ட கதை சொன்னேன், இது வந்து அவர் திருடிட்டார் என் கதையை அப்படின்னு இருக்குது. இப்போது நம்ம இதுக்கப்புறம் எங்கே போகும்போது இல்லை, எங்கள் சொந்தக்காரங்களாகட்டும், ரிலேட்டிவ்ஸாக இருக்கட்டும், எல்லோரும் இதை ஒரு கேள்வியாக கேட்கும்போது இல்லை, ஏன்னா மற்ற இடத்துல இது நிறைய நடக்கிறதுனால அப்போது இவரும் அப்படி தான்ப்பா அப்படின்னு. அதான் என்ன சொல்கிறேன், உண்மையாகவே அது மாதிரி பண்ணி வந்தால் தப்பு இல்லை. ஒரு நமக்கு ரொம்ப ஒன்று குத்துது உள்ள, இதுக்கு அனாவசியமாக இப்படி ஒரு கேட்கும்போது இல்லை. 2011 இன்றைக்கி என்ன இப்போ 2019 ஆரம்பித்து அங்கே போய் அதுக்கப்புறம் ஐபியில் ராஜகோபால் ரிட்டையர்டு ஆஃபீஸர், இப்போ ராஜகோபால் சாரை பார்த்தோம், இவரை பார்த்தோம், இது தவிர நிறைய பேரை பார்த்தோம். ஏன் எல்லா படத்துக்குமே பார்க்குறோம். ஒரு மாற்றான்னு வச்சுக்கோங்க, மாற்றானில் வந்து ஒரு 2 பேருக்கு 2 சூர்யாவுக்கு ஒரே இதயம் தான் இருக்குது அப்படின்னு இருக்கப்போ அது மாதிரி இருக்க முடியுமா? ஒரு மனுஷன் ஒரே இதயம் வந்து 2 பேருக்கு பம்ப் பண்ண முடியுமா? இப்படிலாம் பண்ண முடியுமானா நாங்கள் போய் டாக்டர் செரியன், கார்டியாலஜிஸ்ட், இந்தியாவில் பெஸ்ட்டு கார்டியாலஜிஸ்ட்னு சொல்கிறோம், செரியனை போய் பார்க்குறோம், அவர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணுறோம். அவர் என்ன சொல்கிறார், உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கான்னு கேட்குறாரு. இருக்குது சார். அப்போ எது வேணால் பாசிபிள்ன்றார். அதை என்ன சொல்கிறாருன்னா, அவர் அந்த ஆப்ரேஷனை டிசைன் பண்ணதே அவர் தான். அதுக்கப்புறம் அயன் படம் எடுத்திங்கன்னா பல கஸ்டம்ஸ் ஆஃபீஸர்ஸை பார்க்குறோம், அதாவது அசிஸ்டன்ட் கமிஷனர்ஸை பார்க்குறோம். கடைசியில் சூர்யா வந்து கஸ்டம்ஸ்லேயே சேர்த்துப்பாங்க ஒரு வேலைக்கு. அப்படி வேலைக்கு சேர்த்துக்கிறப்போ இது பாசிபிளா அப்படின்னு கேட்குறப்போ, பாசிபிள். எல்லோரும் வந்து அந்த ஐஆர்எஸ் எக்ஸாம் எழுதணும்னு அவசியம் இல்லை. சில பேர் வந்து பார்த்திங்கன்னா சில ப்ரொஃபஷனல்ஸை நாங்கள் டைரெக்டாக ரெக்ரூட் பண்ணுவோம். அப்படி ரெக்ரூட் பண்ணுறப்போ சில டைமண்டில் எக்ஸ்பர்ட் இருப்பார், ஒருத்தர் லெதரில் எக்ஸ்பர்ட் இருப்பார், சில பேர் இந்த போதை மருந்துகள் அபின் ஹெராயின் இதை பார்க்கும்போது அது ஸ்ட்ரென்த்தை சொல்லுவாங்க. இந்த மாதிரி நாங்கள் டைரெக்டாக ரெக்ரூட் பண்ணுவோம். அப்போது கண்டிப்பாக சூர்யாவுக்கு வேலை கொடுக்க முடியும், ஏன்னா அவர் டபுள் டிகிரி படிச்சிருக்காரு அப்படின்னு முடிவுக்கு வரும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா சூர்யா அந்த ஜெகன் வந்து மலேசியாவில் செத்துருவார், மலேசியாவில் கொலைப்பட்டிருப்பார்.
மலேசியாவில் நடந்த கொலைக்கு தமிழ்நாட்டில் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியுமா அப்படின்னா அதுக்கு நாங்கள் போய் ஒரு சுபாவோட ஃப்ரெண்ட்ஸ் ஒரு அசிஸ்டன்ட் கமிஷனர் அவர் வீட்டில் உட்காந்து 1/2 hour 1 hour உட்காந்து காஃபி சாப்பிட்டு பேசி அவர் என்ன சொன்னார், முடியாது. அது மாதிரி வேணும்னா அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணணும். யார் கம்ப்ளைண்ட் பண்ணணும்? மலேசியா போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ணால் இங்கே அவங்க மேலே நடவடிக்கை எடுக்க முடியும். ஒரு சின்ன மேட்ரு தான், இருந்தாலும் அது தெரியாமல் தப்பு நடக்கலாம், தெரிஞ்சே ஒரு தப்பை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி இப்படிலாம் பண்ணுறோம். அது தவிர பிரபாகர் பார்த்திங்கன்னா இவ்வளோ வருஷமாக ஒரு 35 வருஷமாக கதை எழுதி இவ்வளோ கதைகள் எழுதியிருக்காரு. இவ்வளோ விகடன் குமுதம்லேருந்து எல்லா குங்குமம் தினத்தை எல்லாத்துக்கும் ஒரு கதை எழுதி இவ்வளோ பெரிய விஷயம் பண்ணிவிட்டு அவர் 2வது ரெசிபியண்டாக இருக்கார். நான் என் பேர் அவர் பேர் 2 பேரும் தான் அவங்க போட்டிருக்காங்க. அப்போ எதுக்கு அவர் போய் இந்த விஷயத்தை காப்பி அடிக்கணும்னு என்ன வச்சு? இவ்வளோ வருஷம் ஒர்க் பண்ணிவிட்டு இவ்வளோ 25 படம் ஒர்க் பண்ணியிருக்காரு. அவர் பண்ண படங்கள் எல்லாமே ரெஜிஸ்டர் செய்யப்பட்டிருக்கு. இவ்வளோ விஷயங்களை பண்ணிவிட்டு இவ்வளோ பேரை போய் பார்த்து ஒரு சின்ன சின்ன விஷயங்களுக்கும் கிளாரிஃபை பண்ணி இப்படி பண்ணிவிட்டு ஒருத்தர் என் கதை திருட வீட்டுக்கு போனேன், இதுக்கு போனேன், அங்கே போனேன், நான் கதை அவர்கிட்ட ஃபுல்லாக நரேட் பண்ணேன், அப்போ இது பண்ணிட்டார் அப்படின்னு ஒரு கம்ப்ளைண்ட் வந்ததுன்னா நமக்கு குத்துது. ஸோ என்ன பண்ணுறது? அது இது 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 யாருக்கு வேணால் எப்போ வேணால் நடக்கும். என்ன ஒரு சந்தோஷம்னா இப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா படம் ரிலீஸ் பண்ணலாம், அதில் எந்த பிரச்சனைனா இவ்வளோ காசு போட்டு இவ்வளோ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது இந்த படத்தில். இவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறப்போ படம் தடையாயிடுமா, என்னமா வியாபாரம் பாதிக்கும், சில பேர் வாங்க வரவங்க பாதிக்கும், இவ்வளோ விஷயங்கள் இருக்கிறப்போ எங்களை பொறுத்த வரைக்கும் அது இன்றைக்கி ஒரு சந்தோஷமான செய்தி. இது படம் எந்த தடையும் இல்லை, ரிலீஸ் ஆகிறதுல எந்த தடையும் இல்லை அப்படின்ற ஒரு விஷயம். அப்புறம் படம் ரிலீஸ் ஆச்சானே தெரியும் இது நதிநீர் பங்கீடு அது மாதிரி இந்த கதையில் படத்தில் இருக்கா இல்லையான்றது உங்களுக்கே தெரியும். மற்ற விஷயம் நம்ம நாளன்னைக்கு பேசுவோம். அதாவது 14 அன்னைக்கு இருக்குது காப்பான் படத்தை பற்றிய ப்ரெஸ் மீட், அப்போ பேசுவோம். நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். அதாவது அறிவு திருட்டு அப்படின்ற ஒரு விஷயம் அங்கங்கே ஏதாவது 1-2 நடக்கிற ஒரு காரணத்தினால எது ஒன்றையுமே அதுக்கு அடியில் கொண்டு வர்றதுன்றதும், எந்த ஒன்றையும் சந்தேகப்படுறதுன்றதும், எது ஒன்றையும் போட்டு பார்க்குறது ஒரு முயற்சி தானே அப்படின்னு செய்கிறதும் கொஞ்சம் அதிகமாகிட்டுருக்கு. ஏதாவது 1-2 நடந்திருக்கலாம். 200 படம் வருது ஒரு வருஷத்துக்கு. 200 படத்துக்கு மேலேயும் பிரச்சனை வருதா? இல்லை. நீங்கள் பிரச்சனை வர்ற படங்களெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அது பெரிய பேனர் படமாகவும், பெரிய ஆர்டிஸ்ட் படமாகவும், பெரிய டைரக்டர் சம்மந்தப்பட்ட படமாகவும் அந்த மாதிரி தான் இருக்குது. இப்போ அதுலேயே ஒரு சின்ன உள்நோக்கம் பார்த்தீங்கன்னா, ஒரு டீசரில் ஒரு 2 வரி வச்சு அந்த டீசரில் பல விஷயங்கள் வருது. 90 செகண்ட் டீசரில் ஏகப்பட்ட ஷார்ட்ஸ், ஏகப்பட்ட பின்னணி. அவர் வேறு கெட்டப்ஸில் வர்றாரு. அதில் ஒரு கெட்டப்பாக ஒரு விவசாயியாக வர்றார். அது என்ன காரணத்தினால் இப்படி வர்றாரு? அது படத்தில் தான் வர முடியும், படத்தில் தான் சொல்ல முடியும். ஒரு டீசர் அப்படின்றதே ஆர்வத்தை தூண்டுறதுக்காக சொல்லப்படுகிற காட்சி துணுக்குகள். அதில் உள்ள எல்லாத்தையும் அதை வச்சுக்கிட்டு முழு படத்தையும் எப்படி ஜட்ஜ் பண்ண முடியுன்றது எனக்கு தெரியல. ஒரு படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் இது என்னுடைய படம் அப்படின்னு சொல்லிட்டு ஒருவர் போனார்னா அதில் ஒரு அர்த்தம் இருக்குது, நியாயம் இருக்குது. இல்லை, முழுமையாக ஒரு அர்த்தம் இருக்கணும், ஒரு சென்ஸ் இருக்கணும். இந்த நபர் தன்னுடைய கதை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 பக்கத்துக்கு ஒன்று கொடுத்துருக்கிறார். அதை ஜட்ஜும் படித்து பார்த்தாரு, 2 பக்கம் லாயர்ஸும் படித்தாங்க. அவருடைய கதையிலேயே நதிநீர் இணைப்பு வரல. அதை பற்றிய ஒழுங்கான எந்தவித இதுவும் இல்லை. ஒரு வார்த்தை வர்றதை வச்சுக்கிட்டு இது படமே என்னது, கதையே என்னது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் பொழுது அங்கேயே பேஸ்லெஸ் அப்படின்றது எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கு. அது இன்றைக்கி சட்டப்பூர்வமாக அது நிரூபணமாக இருக்குது. அதில் எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. இது என்ன இந்த ஆட்டிடியூட் அப்படின்னு சொன்னால் அது அதனுடைய பின்னணின்றது ஒரு கமர்ஷியல் நோக்கமாக தான் இருக்க முடியுன்றதே நான் பகிரங்கமாக அது குற்றச்சாட்டாகவே கூட வைக்கிறேன். என்ன ஒரு பெரிய நிறுவனம், ஒரு பெரிய படம், அது ரிலீஸுக்கு ஒரு 10 நாள் இருக்கும் பொழுது ஒரு வழக்கை போட்டோம் அப்படின்னு சொன்னால் அவுட் ஆஃப் த கோர்ட் செட்டில்மெண்ட் அப்படின்ற மாதிரி எதையாவது எதிர்பார்க்கலாம் அப்படின்னு நினச்சி கூட அவங்க பண்ணியிருக்கலாம். இதை நான் அக்யூஸாகவே பண்ணுறேன். இன்னும் சொல்லப்போனால் இந்த வழக்கின் இறுதி தீர்ப்புக்கு பிறகு இந்த போலியான நபரின் மீது நாங்கள் 3 பேருமே, லைக்கா நிறுவனம்,
கேவி ஆனந்த், நான் 3 பேரும் உள்பட டெஃபர்மேஷன் வழக்கு போடணுன்ற ஒரு முடிவில் இருக்கிறோம். ஏன்னா இது ஒரு முன்னுதாரணமாக இருக்கணும். பல பேர் வந்து டெஃபர்மேஷன் வழக்கு போடணும்னு பேசுகிறதோட விட்டுடுறாங்க. ஏன்னா அதோட அலைச்சல் அது ஒரே நாளில் நடக்கிற விஷயம் இல்லை. உங்களுக்கு தெரியும், எந்த ஒரு நீதித்துறை விஷயங்களும் வந்து மெதுவாக தான், இட் வில் டேக் இட்ஸ் ஓன் டைம். பரவாயில்ல, அது எத்தனை வருடமானாலும் சரி இந்த வழக்கை பொறுத்த வரையில். ஏன்னா வந்து ஒரு குற்றச்சாட்டை ஜஸ்ட் லைக் தட் தூக்கி ஒரு சேர்த்து அடிக்கிற மாதிரி, சேர்த்து அள்ளி போடுற மாதிரி, இப்போ நாங்கள் எங்களுடைய ஜென்யூனிட்டியை நாங்கள் நிரூபிக்க வேண்டியதாக இருக்குது. அசிங்கமாக இருக்குது. எங்களுடைய இத்தனை அனுபவங்களும் எங்களுடைய இந்த பிரபலமும் இத்தனை வருஷம் நாங்கள் காப்பாற்றி வந்த எங்களுடைய நேர்மையும் கேள்விக்குறியாகும் பொழுது அது கொடுக்குற மன உளைச்சல், நேரத்தோட மதிப்பு. இப்போ கடந்த ஒரு மாதமாக வந்து இது சம்பந்தமாக லாயரோட பேசிக்கிட்டு என்ன பண்ணலாம், எப்படி பேசலாம், என்ன பதில் சொல்கிறது, அர்த்தமில்லாத இந்த குற்றச்சாட்டுக்கு எப்படி பதில் சொல்கிறதுன்னு நாங்கள் விவாதம் பண்ணி எங்களுடைய நேரம், மன உளைச்சல் 4ஆம் தேதி அப்படின்றப்ப 4ஆம் தேதிக்கு ஒரு எதிர்பார்ப்பு. இது எத்தனை விஷயத்தை பாதிக்கும். இவ்வளவு கோடிகளை போட்டு படம் எடுக்கிற ஒரு ப்ரொடியூசருக்கு படத்தின் விற்பனை நடந்துகிட்டு இருக்கிற ஒரு நேரத்தில் இந்த மாதிரி ஒரு குடைச்சல் அப்படின்னு சொன்னால் டிஸ்ட்ரிபியூட்டர் சைட்லேருந்து எவ்வளோ ப்ரெஷர் இருக்கும். இந்த படம் சொன்ன தேதியில் வருமா, வாங்கலாமா வேணாமா, அப்போ வர்த்தகத்தையே பாதிக்கிற ஒரு விஷயம். அப்போ எவ்வளோ பெரிய பிரச்சனைகளில் இது கொண்டு வந்து நிற்கிது. ஸோ இது எங்களுடைய 2 பேர் சம்மந்தப்பட்ட பிரச்சனை மட்டும் இல்லை, இதற்கு பின்னாடி உழைத்த அத்தனை நடிகைகள், டெக்னீஷியன்ஸ் அத்தனை பேருக்கும் மன உளைச்சல். இன்றைக்கி வந்து ஒரு படம்ன்றது ஒரு பிரசவ வலி மாதிரி தான் இருக்குது. இப்போ இவர் சொன்ன மாதிரி நாங்கள் இது வந்து 7-8 வருஷமாக நாங்கள் கனவாக கண்டுக்கிட்டு இருந்த ஒரு ப்ராஜெக்ட் இது. பல காரணங்களால் இது தள்ளி போச்ச வழி 2012 ஒரு ஏப்ரல் 18ஆம் தேதி ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் 2846 ஈவினிங் 4:15 அந்த டயத்துலேயே நாங்கள் ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுருக்கிறோம் ரைட்டர்ஸ் யூனியனில். 2012 நாங்கள் ரெஜிஸ்டர் பண்ணின ஒரு சப்ஜெக்டை 2019 இவர் வந்து 2016 17 சென்னை டெல்லியில் பண்ணினேன்னு அங்கேயே அடிபடுது, அங்கேயே தப்பாகுது. நாங்கள் அதாவது இது ட்ரையல் அப்படின்னு சொல்லிட்டு வந்தால் அந்த சீல்டு கவரை ஓப்பன் பண்ணினாலே முடிஞ்சு போச்சு. ஸோ இது நேர விரயம். இப்போ எனக்கு ஒரு சின்ன ஒரு ஆதங்கம் அல்லது சஜஷன் என்ன அப்படின்னு சொன்னால், ஒரு எந்த ஒரு வழக்காக இருந்தாலும், ஒரு கிரிமினல் கேஸ், கிரைம் கேஸ் அப்படின்னு சொன்னால் கோர்ட்டில் சம்பந்தப்பட்ட ஒரு நீதிபதி, ஒரு ஃபாரன்சிக்லேருந்து எக்ஸ்பர்ட்டு அவர் வர்றாரு, டாக்டர் வர்றாரு, இன்ஸ்பெக்டர் வர்றாரு, இத்தனை பேரும் சம்மந்தப்பட்ட துறை சம்மந்தப்பட்டவங்களெல்லாம் கூப்பிட்டு விசாரித்து அப்புறமா தான் அந்த விசாரணை ஆரம்பிக்குது. அந்த மாதிரி காப்பிரைட் சம்மந்தப்பட்ட இந்த மாதிரி கதை திருட்டு சம்மந்தப்பட்ட ஒரு வழக்கு அப்படின்னு சொன்னால் ஒரு ஃபில்டர் சிஸ்டம் இருக்கணும்னு நான் எதிர்பார்க்குறேன். அது நீதித்துறையிலையோ இல்லை அவுட் ஆஃப் த கோர்ட்டோ. இப்போ வந்து எல்லாத்துக்கும் யூனியன் இருக்குது, 23 கிராஃப்ட்டுக்கும் யூனியன் இருக்குது, ரைட்டர்ஸ் யூனியனில் நாங்கள் யூனியன் இருக்குது. யூனியன்லையும் பல கதை திருட்டுக்காக போராடி இருக்கிறாங்க, சில எவ்வளவோ விஷயங்களுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ கோர்ட்டே இப்படி டைரக்ட் பண்ணலாம்னு எனக்கு தோணுது. இப்படி கதை திருட்டு சம்மந்தப்பட்ட வழக்கா, அப்போ உங்களோட ரைட்டர்ஸ் யூனியனில் போய் கிளியரன்ஸ் வாங்கிட்டு வாங்க, இது வழக்கு தொடுப்பதற்கான முகாந்திரம் இதில் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ரைட்டர்ஸ் யூனியன்லேருந்து ஒரு லெட்டர், ஒரு அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கடிதம், அதற்கு பிறகு தான் அது கோர்ட்டில் அட்மிட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி. என்னென்னா பல காலமாக ரைட்டர்ஸ் யூனியனை பற்றி இந்த கேமராமேன் யூனியன், டைரக்டர்ஸ் யூனியன் ரொம்ப ஸ்ட்ராங்கு, எல்லாரும் பேசுவாங்க. லைட்மேன் யூனியன்லேருந்து இந்த ரைட்டர்ஸ் யூனியன் பற்றி யாருமே பேச மாட்டாங்க பல வருஷமாக. இப்போ தான் ஒரு 3-4 வருஷமாக பயங்கர பிஸி ஆகிடுச்சு. அதான் அந்த மாதிரி ஏதாவது ஒரு அமெண்ட்மெண்ட்டு. இப்போ இந்த வழக்கை பொறுத்த வரையில் அந்த நபர் வந்து நம்ம ரைட்டர்ஸ் யூனியனில் மெம்பர் இல்லை. அவர் கதையை வந்து டெல்லியில் வந்து காப்பிரைட்ஸ் இதில் அவர் பதிவு பண்ணியிருக்கிறதாக அவர் குறிப்பிட்டிருக்கார். ஆனால் அவர் சார்ஜ் பண்ணுறது இந்த ரைட்டர்ஸ் யூனியனில் மெம்பர்ஸாக இருக்கிறவங்கள. அப்படி இருக்கிறப்போ இந்த யூனியன் எங்களை பாதுகாக்கணும், எங்களுக்கு ஒரு நியாயம் வழங்கணும் அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி ஒரு அமைப்பு வேணும். எங்கள் யூனியனில் மெம்பராக இருக்கிறவர்கள் மேலே வழக்கு தொடக்கணும்னா முதல்ல எங்ககிட்ட அதோட ஒரு இது வரணும், அந்த கம்ப்ளைண்ட் வரணும். அந்த கம்ப்ளைண்ட்டில் வந்து ஒரு நியாயம் இருந்தால் அது அவங்களே தீர்த்து வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணலாம். அதற்கு முடியாமல் போகிற அதுதான் நடந்துக்கிட்டு இருக்குது. இப்போ அப்படி தான் நடந்துகிட்ருக்கு. பல வழக்குகளில், பல காப்பிரைட்ஸ் மேட்டரில், பல கதை பிரச்சனைகளில் வந்து இப்படி தான் நடக்குது. இவர் அதில் மெம்பர் இல்லைன்றதுனால நேராக அங்கே போயிட்டார். அதுதான் நான் வந்து வைக்கிற ஒரு விண்ணப்பம் கோர்ட்டில் வந்து, இது மாதிரி காப்பிரைட்ஸ் ஆக்ட் அதில் வந்து ஏதாவது அமெண்ட் பண்ண முடியுமா? அது ஏன்னா
இது நிறைய பெரிய சிக்கல். இது இன்னும் ஒரு 10 நாளில் படம் ரிலீஸுங்க. அதுக்கு பின்னணியில் எவ்வளவு வேலைகள் நடந்துகிட்டு இருக்கோம், அது எவ்வளோ பேருக்கு மன உளைச்சல். இதுக்கு ஒரு விலை கொடுக்க முடியுமா? இன்றைக்கி கேஸ் டிஸ்மிஸ் ஆகிடுச்சு. அதற்காக தான் இதற்கான ஒரு 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 தீர்வாக தான் வந்து இதற்கு ஒரு வழக்கு நாங்கள் தொடுக்கணும் அப்படின்ற ஒரு முடிவில் நாங்கள் இருக்கிறோம். ஏன்னா நாங்கள் எல்லாருமே ஏன்னா அது ஒரு நியாயமான கோபம். ஏன்னா வந்து 42 வருஷமாக எழுதிட்டு இருக்கேன் சார். இது ஒரு ஃபஸ்ட்டு டைம் என்ன ஏதாவது ஒரு சிறுகதை என்னோடய சிறுகதை காப்பின்னு சொல்லுங்கள், நான் எழுதுறதே நிப்பாட்டிடுறேன். அப்படி இருக்கிறப்ப வந்து இவ்வளோ தூரம் நாங்கள் மெனக்கெட்டு ஒரு இந்த கதையை பொறுத்த வரைக்கும் அவர் சொன்ன மாதிரி ஒரு ஃபினாமினல் சப்ஜெக்ட். இது ஒரு லவ் சப்ஜெக்டோ ஒரு எமோஷ்னல் மேட்டர் இல்லை. இது வந்து இன் டெப்த்து வந்து அவ்வளோ இதில் ரிசர்ச் நடந்திருக்கு. ஏன்னா வந்து இன்றைக்கி வந்து விமர்சகர்கள் அவ்வளோ ஷார்ப்பாக இருக்காங்க. ஏன்னா ஒரு சின்ன ஒரு படத்தில் வந்து ஒரு சின்ன ஒரு கண்டினியூட்டி ஜம்பை முதற்கொண்டு கவனிக்கிறாங்க. ஒரு வெற்றி பெற்ற டைட்டானிக் படத்தில் 20 தப்புன்னு சொல்லிட்டு போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ இன்றைக்குள்ள ஆடியன்ஸோட ஐக்யூ லெவல் அப்படி இருக்குது. ஸோ அதை தாண்டி அவர்கள் எதுவும் கேள்வி கேட்க முடியாதபடி லாஜிக்கல் மிஸ்டேக் எல்லா விஷயமும் எல்லாரும் தெரிஞ்சிருக்க முடியாது. அதனால் அந்தந்த துறை அவர் சொன்ன மாதிரி ஒவ்வொரு படத்துக்கும் ஒரு மெனக்கட்ட மாதிரி இந்த படத்துக்கு நாங்கள் அவ்வளோ மெனக்கெட்டுருக்குறோம். அதனால தான் எங்களுக்கு அவ்வளோ கோபம் வருது. ஏன்னா வந்து ஜஸ்ட் லைக் தட் ரோட்டில் போகிறேன் யாரோ ஒருத்தர் வந்து ஒரு எடுத்து சம்திங் எடுத்து அடிச்சிட்டா எப்படி இருக்கும், அந்த மாதிரியான ஒரு ஃபீலிங்கில் இருக்கும். ஏன்னா எங்களுக்கு இதில் சம்பந்தமே இல்லாத ஒரு குற்றச்சாட்டு. அவ்வளவு இதன் பின்னணியில் அவ்வளோ உழைப்பு இருக்குது. இதோட திரைக்கதையில் அவ்வளோ உழைப்பு இருக்குது. ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பண்ணியிருக்கிறோம். இப்போ எஸ்பிஜி அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். அதில் ஒரே ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் மட்டும் நான் கொடுக்குறேன். உங்களுக்கு நீங்கள் பல நியூஸில் பார்த்துருப்பீங்க. ஒரு பிரைம் மினிஸ்டர் வர்றாரு அப்படின்னு சொன்னால் அவருக்கு பின்னாடி கருப்பு கோட் போட்டுக்கிட்டு ஒரு பெட்டாலியன் ஒரு 10-12 பேர் ஒரு டீமாக வருவாங்க. அவ்வளோதான் அவங்களுக்கு தெரியும். அவங்க என்ன பண்ணுறாங்க, என்ன நடந்தால் அவங்க எப்படி ஆக்ட் பண்ணணும், அவங்களுக்குள்ளே எப்படி கம்யூனிகேட் பண்ணிக்கிறாங்க, அவங்களுக்குள்ள சப்போஸ் ஒரு அன்ஃபோர்சீன் சிச்சுவேஷன் நடந்தால், திடீரென்று ஒரு பிரதமருக்கு அட்டாக் நடந்தால் அவங்க எப்படி செயல்படணும், அவங்களுக்குள்ள எப்படி கம்யூனிகேட் பண்ணணும், இமீடியட்டாக எப்படி ஹாஸ்பிட்டலுக்கு போகணும், எப்படி மற்றவங்களை தடுத்து நிற்கணும் அப்படின்றது 100 விதமான இது இருக்குது. ப்ளூ புக்குன்னு ஒன்று இருக்குது, அவங்களோட கோடுன்னு ஒன்று இருக்குது. இதெல்லாம் வந்து நாங்களே ஏதோ ஒரு அந்த எஸ்பிஜியில் சேர்ந்த மாதிரி உட்காந்து அவ்வளோ படித்தோம், அவ்வளோ பேர்கிட்ட விசாரித்தோம். எஸ்பிஜிலேருந்து வெளியில் வந்த பல பேரை சந்தித்து பேசியிருக்கிறோம். அவங்க சொன்ன பல குறிப்புகளில் வந்து அப்புறம் அதை நாங்கள் விவாதித்து அதெல்லாம் காட்சிகள் ஆக்கியிருக்கிறோம். ஸோ அவ்வளவு விஷயங்கள் இதில் வந்து இன்புட் பண்ணப்பட்டிருக்கு. ஒவ்வொரு சீன்லேயும் வந்து அதோட பின்னணி ஒரு புது களமாக இருக்கணும், புது காட்சிகளாக இருக்கணும் அப்படின்றதுக்கான அந்த மெனக்கெடல் அவ்வளோ பண்ணியிருக்கிறதுனால தான் இந்த அர்த்தமற்ற ஆதாரமற்ற இந்த குற்றச்சாட்டு எங்களை அவ்வளோ வருத்தப்பட வைக்குது, அவ்வளோ கோவப்பட வைக்குது. இதற்கான நியாயமாக இன்றைக்கி நல்ல தீர்ப்பு கிடச்சிருக்கிறதுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். எப்படி ஒரு குற்றச்சாட்டு வந்ததும் அதை மீடியாவில் உங்கள் கடமையாக அதை பப்ளிஷ் பண்ணிங்களோ, எப்படி அதை மக்கள் முன்னாடி கொண்டு போனீங்களோ, அந்த மாதிரி இந்த தீர்ப்புடைய விவரத்தையும் இது குற்றமல்லது இது அப்படின்னு அதுலேருந்து வெளியில் வந்திருக்கு. ஒரு ஐஎஸ்ஐ இது வாங்கணும், முத்திரை வாங்கின மாதிரி இருக்குது இப்போது. ஸோ இதையும் வந்து நீங்கள் மக்கள்கிட்ட கொண்டு போக வேண்டிய பொறுப்பு உங்கள்கிட்ட இருக்குது அப்படின்னு கேட்டுக்கிறேன். நன்றி. குட் ஆஃப்டர்நூன் மீடியா ஃப்ரெண்ட்ஸ். இப்போ கரெக்டாக இருக்கா? ஓகே. குட் ஆஃப்டர்நூன் மீடியா ஃப்ரெண்ட்ஸ். I am happy to see you all here. Many times I have addressed this in the past. Sarkar, Kabali case, in so many cases I have seen you all. I am happy to see you again here for a case where we have got justice. Romba important one, we have got justice. The most important thing is there was a copyright infringement case for which a notice was sent to my client, Mr. Director K.V. Anand and Mr. Pattukotai Prabhakar, both of whom are the writers, joint writers, authors of this film. And the story and screenplay was penned by Mr. K.V. Anand and Mr. Pattukotai Prabhakar. And the dialogues are written by Mr. Pattukotai Prabhakar and direction by Mr. K.V. Anand. So this film has been in the process for at least, I think it should be around 8 years or something like that. He has been working on that, researching on that. I have also done little bit work for him as a lawyer. He used to consult me on legal things and all right from Matran days, and I have worked with him. And he used to be very sincere about his research work, whatever he does. So he was doing that. So when he got a notice, that was my birthday, I was in T Nagar, I got a call that there is a notice. And what is that notice? When we saw there were a lot of allegations leveled against him that there is plagiarism in the story, and the story has been lifted, and the basic story has been lifted, and it has been planted in the entire film in different places. So on what basis he did that was based on a 90-second teaser.
90-second teaserல whatever was there in about 10-15 seconds, that was the thing. So this went on in the court. Then subsequently, even after we replied, it went to the court, and court inquired that, it gave adjournment, it called us, it gave notice, and we replied to the notice. A counter affidavit was filed by Mr. K.V. Anand, and I filed the counter affidavit on behalf of Mr. Anand and Mr. Pattukotai Prabhakar, and I represented both of them subsequently. And when we went to the court, and 4th was a very crucial day where the arguments took place, and subsequently it was posted on 9th, and because of 2 intervening holidays, again it came today. And finally the case has been disposed and it has been dismissed. Further details about this case and all will be revealed on Monday, because the judgment is getting ready. Our full text of the judgment will come only by Monday. Again, at that time, we will meet you once again and tell you the whole thing. Basically, the case is dismissed, the film can be released, there is no stay for the release. That is what is the thing. இப்போ தமிழில் சொல்லிடுறேன். ஒரு காப்பிரைட் இன்ஃப்ரிஞ்ச்மெண்ட் கேஸு திரு கேவி ஆனந்த், திரு பட்டுக்கோட்டை பிரபாகர் இவர்கள் மீது தொடரப்பட்டது காப்பான் படத்திற்காக. இந்த கதையை வந்து எங்கள் கதையை எடுத்து விட்டார்கள் என்று சொல்லப்பட்டது. எங்கள் கதை என்று அவர்கள் எதன் மூலமாக சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, அது வந்து ஒரு சின்ன டீசர், ஒரு 90 செகண்ட்ஸ் ஓடுற ஒரு டீசரில் சூர்யா அண்ட் ஆர்யா பேசுகிற ஒரு 5 செகண்ட் டீசர். அந்த டீசர் மொத்தமே ஒரு 10 செகண்ட் 12 செகண்ட் இருக்கும். அதை வச்சு அவங்க சொன்னாங்க. அது வந்து பப்ளிக் டொமைனில் இருக்கிற மேட்ரு, அது யார் வேணால் பேசலாம், அது யார் வேணால் சொல்லலாம், அது அந்த மாதிரி ஒரு மேட்ரு. அதை வச்சு 164 நிமிடங்கள் ஓடக்கூடிய ஒரு திரைப்படத்தின் முழு முடிவையும் ஒருவர் கணிக்கிறார். அந்த மாதிரி கணித்து அவர் கேஸ் போட்டாங்க. அவங்க அந்த கேஸ் போட்டோன்னே நாங்கள் அது உரிய பதிலை, தக்க பதிலை திரு கேவி ஆனந்த் அவர்களோடு நான் உட்கார்ந்து அவருடைய தரப்பு நியாயம் என்ன அப்படின்றத கேட்டு எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக பண்ணி அதை நாங்கள் கோர்ட்டில் சொன்னோம். அதை கோர்ட்டில் சொல்லி அதுக்கப்புறமா இன்றைக்கி ஃபைனலாக இன்றைக்கி அதுக்கான டிசிஷன் வந்தது. அந்த டிசிஷனில் கேஸ் டிஸ்மிஸ்டு, படத்தை ரிலீஸ் பண்ணிக்கலாம், எந்த தடையும் கிடையாது அப்படின்றது சொல்லிட்டாங்க இன்றைக்கி. இதுதான் வந்து சாராம்சம். இதில் சில முக்கியமான விஷயங்கள் என்னன்றதை நான் மறுபடியும் சொல்லுவேன். அதை பற்றி ஃபஸ்ட்டு திரு கேவி ஆனந்த் அவர்கள் பேசுவார். பேசினோடனே, ஏன்னா அந்த காப்பிரைட் பற்றி நான் வந்து பல வழக்குகளில் நான் ஆஜராகியிருக்கேன், நிறைய வழக்குகள் நான் ஆஜராகியிருக்கேன். அதில் ரொம்ப முக்கியமான வழக்கு வந்து இப்போ சர்க்கார் போன வருஷம் அதில் நான் இருந்தேன். அதுக்கு முன்னாடி கபாலி, அதில் ஒரு இன்ஃப்ரிஞ்ச்மெண்ட், இன்டர்நெட் இன்ஃப்ரிஞ்ச்மெண்ட் கேஸில் வந்து அதுலேயும் நான் தான் ஆஜரானேன். அதுக்கு முன்னாடி வனயுத்தம்னு ஒரு படம், வீரப்பன் சம்மந்தப்பட்ட ஒரு படம், அந்த வழக்குலையும் நான் தான் சிட்டி சிவில் கோர்ட்டில் ஆஜராகி தடை உத்தரவை நீக்கினேன். அப்போ தான் அது 2011 நடந்த ஒரு விஷயம் அது. அதுக்கப்புறம் இப்போ 8 வருஷமாக பார்த்துட்டு இருக்கேன். ஏகப்பட்ட தமிழ் படங்கள் இந்த மாதிரி பாதிப்புக்கு ஆளாகுது. அதாவது ஒரு ரொம்ப சிம்பிளாக சொல்லணுன்னா, ஒரு தாய் வந்து ஒரு குழந்தையை சுமந்துட்டுருக்காங்க. உடனே அந்த தாயை பார்த்து வந்து, உங்கள் வயிற்றில் இருக்கிற குழந்தை பிறந்ததுன்னா அது கடைக்கு போய் கத்தி வாங்கி என்னை குத்துன்னு எனக்கு பயமாக இருக்குது, அதனால் இந்த உங்கள் குழந்தைய தடை பண்ணுங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குது. இப்படிப்பட்ட வழக்குகள் நிறையா வருது. விசித்திரமான வழக்குகள் அப்படின்னு சொல்லலாம் இதெல்லாம். இந்த மாதிரி நிறையா பேர் அசியூம் பண்ணி நிறையா பேர் போடுறாங்க. நியாயமான வழக்குகள்லாம் தொடரணும், நியாயம் எல்லாருக்கும் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்கு தான் எஃபெக்டிவ் ஜஸ்டிஸ் டெலிவரி சிஸ்டம் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் கோர்ட்டெல்லாம் இயங்குது. கோர்ட்டோட வேலையே அதுதான். ஆனால் கோர்ட்டோட நேரத்தை வீணாக்குற மாதிரி பலர், நான் வந்து பொதுவாக சொல்கிறேன், ஜென்ரலாகவே வந்து நிறைய பேர் படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு 5 நாள் முன்னாடி போய் ஒரு வழக்கு தொடருது, இங்கே ஜாதியை இது பண்ணிட்டாங்க, அந்த இது அப்படிலாம் போடுவாங்க. அதுக்கும் வந்து கத்தி பட ஜட்ஜ்மெண்ட்டில் 2014 அப்படின்னு நினைக்கிறேன், அந்த படம் ரிலீஸ் ஆன வருஷம் 2013-14 கத்தி எந்த வருஷம் ரிலீஸ் ஆச்சு? 14. ஓகே. அந்த 2014 ரிலீஸ் ஆன அந்த படம் ரிலீஸ் ஆன பிறகு அப்போதைய நீதியரசர் திரு ராமசுப்ரமணியம் அவர்கள் வழக்கு அவர் முன்னிலையில் வந்தது. அப்போது அவர் சொன்னார், இந்த மாதிரி ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கும்போது, இனிமேல் யாராவது படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி வந்து சென்சார் வாங்கின படத்துக்கு யாராவது இந்த மாதிரி வந்து ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி தகராறுலாம் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து உயர்நீதிமன்றத்தை நாடலாம், உயர்நீதிமன்றம் நிச்சயமாக உங்களுக்கான நீதியை பெற்றுக் கொடுக்கும் அப்படின்னு சொன்னார். இது எவ்வளோ படம், நம்ம ரொம்ப ஃபேமஸ் ஜட்ஜ்மெண்ட்டுன்னு சொன்னீங்கன்னா தசாவதாரம், மிகப்பெரிய ஒரு கேஸ் அது. கமலஹாசன் அவர்கள், உலகநாயகன் கமலஹாசனும் ஒரு பக்கத்துக்கு ஒரு பெரிய இது கொடுத்தாரு அந்த சமயத்தில். இப்போது எங்களை காப்பாற்றுறதே வந்து நீதி அரசர்கள் தான், நீதி தான், வேறு எதுவும் கிடையாது அப்படின்னு அவர் சொல்லியிருந்தார். அந்த மாதிரி ஒவ்வொரு படத்துலையும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பண்ணுறாங்க. ஏதாவது ஒரு படத்தில் ஏதாவது ஒரு எழுத்தாளருக்கு ஏதாவது ஒரு நியாயம் கிடச்சிருக்கலாம், ஏதாவது ஒரு பண்ணியிருக்கலாம். ஆனால் அதை வச்சு எல்லாரோட பேர்லேயும் இந்த மாதிரி போடுறாங்க. ஒரு பெரிய படம் அப்படின்னா உடனே குறி வைக்கிறாங்க, ஒரு மிகப்பெரிய திரைப்படம் அப்படின்னா பொய்யை அடுக்கடுக்காக அவிழ்த்து விடுறாங்க. அவரை எனக்கு தெரியும், அவரை பார்த்தேன் அப்படின்னு அவரோட ஒரு ஃபோட்டோ என்றைக்காவது எடுத்துகிட்டு இருப்பாங்க, உடனே அந்த ஃபோட்டோவை போடுவாங்க. இந்த படத்தில் அந்த கேஸ் கூட அது மாதிரி கூட கிடையாது, அந்த மாதிரி விஷயம்லாம் கிடையாது. அதனால்
இது சினிமாவை வந்து நம்ம இன்றைக்கி எல்லாரும் சேர்ந்து சினிமாவில் நீதியை பெற்றுக் கொடுக்க வேண்டிய சூழலில் நம்ம இருக்கோன்றது தான் உண்மை. இப்போது சினிமா துறையை பொறுத்த வரைக்கும் ரொம்ப தடுமாற்றத்தில் பல பேர் கஷ்டப்படுறாங்க. படம் வந்து 10 கோடி 20 கோடின்னு செலவு பண்ணி ஏகப்பட்ட இன்ட்ரெஸ்ட் கட்டி, இப்போ என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தர், அவர் பேரை குறிப்பிட விரும்பல, அவரோட படம் ரிலீஸுக்கு வரப்போகுது, என்கிட்ட வந்தார், ஒரு கேஸுக்காக வந்தார். பெரிய இதில் மாட்டிட்டு ஒரு வருஷத்துக்கு 1.5 கோடி ரூபாய் அவர் வட்டி கட்டுறாரு. 2 வருஷத்தில் 3 கோடி. அவர் சொல்கிறாரு, என் சொத்தெல்லாம் விற்று தான் நான் அந்த வட்டியை கட்டணும் போல இருக்குது, நான் எப்படி பண்ணுவேன் அப்படின்னு வந்து அழறாரு ராத்திரி 10 மணிக்கு. அப்படிப்பட்ட சூழலில் இன்றைக்கி தயாரிப்பாளர்கள்லாம் கஷ்டப்பட்டு அவங்களோட வீடெல்லாம் அடமானம் வச்சு ஒரு படம் எடுத்து அவங்க பண்ணும்போது கடைசி நிமிஷத்தில் அவங்களுக்கு ஒரு சின்ன தடங்கள் ஒன்றுமே சம்மந்தமே இல்லாத ஆட்கள் கிட்டேருந்து வருது. இதில் ஒரு வேடிக்கை என்னன்னு பார்த்தீங்கன்னா, சினிமாவில் உங்களுக்கு தெரியும், இப்போ நீங்கள் எல்லாம் இப்போ உங்களுக்கு கூட ஒரு யூனியன், இப்போ பிஆர்ஓனா ஒரு யூனியன் இருக்குது, பாத்திரம் கழுவுறவங்களுக்கு கூட ஒரு யூனியன் இருக்குது, 24 கிராஃப்ட்ஸுக்கு யூனியன் இருக்குது, பெப்சி அதற்கு மொத்தத்துக்கும் தலைவர் திரு ஆர்கே செல்வமணி அவர்கள், நண்பர் செல்வமணி அவர்கள் இருக்கார். இவ்வளோ பேர் இருக்காங்க. ரைட்டர்ஸ் கவுன்சிலில் பாக்யராஜ் சார் இருக்கார், டைரக்டர் கவுன்சில் இருக்குது, நடிகர் சங்கம் இருக்குது. இவ்வளவு சங்கம், எந்த சங்கத்திலையும் எந்த உறுப்பினராகவும் இல்லாத ஒருத்தர் நான் 10 வருஷமாக அங்கே இருந்தேன், 20 வருஷமாக அங்கே இருந்தேன் அப்படின்லாம் சொல்லி வழக்கு போடுறாங்க. அதனால் திரையுலகம் நிச்சயமாக வந்து இதை இது பண்ணிக்கணும். பிஆர்ஓஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. நீங்கள் தான் வந்து சரியான செய்தியை சரியான உரிய ஆட்களுக்கு மக்களுக்கு எடுத்து சொல்லக்கூடியவங்க நீங்கள் தான். அதே மாதிரி பத்திரிகை நண்பர்களை எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் தான் போய் கரெக்டாக சொல்லணும். ஒரே ஒரு பத்திரிகையில் எழுதிட்டாங்க, பிளேஜரிசம் சார்ஜஸ் அகெயின்ஸ்ட் காப்பான் கேவி ஆனந்த் அப்படின்னு போடுறாங்க. எவ்வளோ வருஷம் அவர் கஷ்டப்பட்டு அந்த நேமை வாங்கியிருப்பார் நீங்கள் யோசிச்சு பாருங்கள். ஃபஸ்ட்டு படமே அவருக்கு நேஷ்னல் அவார்டு. ஒரு ஸ்டில் ஃபோட்டோகிராஃபராக, ஒரு பத்திரிகையில் ஸ்டில் ஃபோட்டோகிராஃபராக இருந்து ஒரு அசிஸ்டன்ட் கேமராமேனாக ஜாயின் பண்ணி கஷ்டப்பட்டு முன்னேறி ஒரு படத்துக்கு போய் ஒர்க் பண்ணுறாரு. முதல் படமே தேசிய விருது. யாருக்கு இந்த பெருமை கிடைக்கும் சொல்லுங்கள்? ஃபஸ்ட்டு படமே நேஷனல். அன்றைக்கி மோகன்லால் அவர்கள் சொல்கிறாரு மீட்டிங்கில், அவர் சொல்கிறார் அந்த இதில் காப்பான் ஆடியோ ரிலீஸில் அவர் சொல்கிறாரு, கேவி ஆனந்த் வந்து ஒரு ஓடி 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 உழைப்பார், அந்த மாதிரி ஓடி ஓடி வேலை செய்யக்கூடியவர், அவர் தனக்கு திருப்தியாக ஒரு சீன் வர வரைக்கும் விடமாட்டார் அப்படின்னு. அதையே சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தும் வழிமொழிந்தார். சிவாஜி படத்தில் அவர் அப்படி ஒர்க் பண்ணாருன்னு. அது அவருக்கு சர்டிஃபிகேட்டே தேவையில்லை. அவ்வளோ பேர்கிட்ட ஒர்க் பண்ணி அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காரு அவர். ஆனால் கஷ்டப்பட்டாலும் நான் கஷ்டப்பட்டேன்னு ஒரு நாள் கூட வெளில வந்து சொல்ல மாட்டார். நான் இந்த படத்துக்காக இவ்வளோ கஷ்டப்பட்டீங்களே ஆனந்த் அப்படின்னு கேட்டால், சார் அதுதான் சார் எங்கள் பிஸ்னஸ் அப்படிம்பார். அதுதான் எங்களோட வேலை, அது கஷ்டம் கிடையாது, அதுதான் எங்கள் வேலை, இஷ்டப்பட்டு நாங்கள் செய்கிறோம், கஷ்டப்பட்டு இல்லை அப்படிம்பார் அவர். ஏன்னா அப்படி உழைக்கிற ஒருத்தர், யாருக்கும் நேர்மையாக செஞ்சிட்ருக்கிற ஒருத்தர். அதே மாதிரி பட்டுக்கோட்டை பிரபாகர், அவர் எதுக்கும் குறைஞ்சவர் கிடையாது. 300 நாவலுக்கு மேலே எழுதியிருக்காரு. எனக்கு தெரியல, 300 நான் தவறாக சொல்லியிருந்தால் மன்னிக்கவும். அவர் எவ்வளோ நாவல், அவ்வளோ நாவல் எழுதியிருக்காரு. நான் வந்து ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருக்கிறதுலேருந்து நான் அவரோட படிச்சுட்டு இருக்கேன். இன்றைக்கி நான் ஆயிரக்கணக்கான காலேஜ் ஸ்டூடெண்ட்டை உருவாக்கிட்டேன். ஆனால் அவர் இன்னும் எழுதிட்டுருக்காரு. அவர் பட்டுக்கோட்டை அவர் மேலே ஒரு குற்றச்சாட்டு வந்தது கிடையாது. அவ்வளோ நல்ல எழுத்தாளர். சினிமாவில் எழுதி, சினிமாலையும் எழுத்து உலகிலையும் எழுதி ஒருத்தர் முன்னுக்கு வந்து பேர் வாங்கி ஒரு பெரிய ஆளாக இன்றைக்கி நிற்கிறாங்கன்னா அதில் பட்டுக்கோட்டை பிரபாகர் மிக மிக முக்கியமான நபர் ஒருத்தர். அவர் அப்படிப்பட்டவர்கள் இன்றைக்கி கூட்டணி சேர்ந்து ஒரு படம் எடுக்கிறாங்க. ஸோ இது வந்து ஒரு ஆர்டினரி இது கிடையாதுங்க. இதெல்லாம் ஒரு பெரிய வித்தை. இதெல்லாம் இந்த வித்தையெல்லாம் கட்டணும். எவ்வளோ பேர், நான் வந்து இப்போ சினிமாவுக்கு நானே கூட இப்போ சில விஷயங்கள்லாம் பண்ணியிருக்கேன், லீகல் ஒர்க் பண்ணுறேன், சில இதெல்லாம் பண்ணுறேன். நானும் 8 வருஷம் இருக்கேன், 10 வருஷம் இருக்கேன், பல இதுவாக. ஆனாலும் இப்போ கேவி ஆனந்த் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் இஸ் அ ட்ரேட்மார்க் பை ஹிம்செல்ஃப். த நேம் கேவி ஆனந்த் இஸ் அ ட்ரேட்மார்க் பை இட் செல்ஃப், இன் மை ஒப்பீனியன். அவருக்கே ஒரு ட்ரேட்மார்க், அவருடைய நேமே ஒரு ட்ரேட்மார்க். அவர் போய் என்னத்துக்கு யார்கிட்ட போய் கேட்கணும் அவர்? அதனால் தயவு கூர்ந்து எல்லாரும் வந்து ஒரு விஷயம் என்னென்னா, சினிமாவை காப்பாற்றணும். திரையுலகத்தை அந்த எழுத்தாளர்கள், உண்மையான எழுத்தாளர்கள், உண்மையான படைப்பாளிகள், இவங்க காப்பாற்றப்பட வேண்டும். இதை எல்லாருமே சேர்ந்து நம்ம ஆதரித்து ஒரே வாய்ஸில் குரல் கொடுக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன். பிரபாகர் அவர்கள் சொன்ன அதே மாதிரி சிஸ்டம் வந்து நாராயணமூர்த்தி, என்ஆர் நாராயணமூர்த்தி உங்களுக்கு தெரியும், இன்ஃபோசிஸ் சேர்மன். அவர் மிகப்பெரிய ஒரு தொழிலதிபர், இந்தியாவிலே கம்ப்யூட்டர் துறையில் மிகப்பெரியது. நாராயணமூர்த்தி அவர்கள் இப்போது சமீபத்தில் முதல்வராக இருந்த திரு குமாரசாமி, கர்நாடகாவின் முதல்வர் குமாரசாமி, திரு சிரியாக் ஜோசப், அவர் தான் அப்போது சீஃப் ஜஸ்டிஸாக இருந்தார் கர்நாடகா ஹைகோர்ட்டு. நாங்கள் 4 பேரும் ஒரு அறையில் உட்காந்து நாங்கள் இதை பற்றி விவாதித்தோம். இவர் சொல்கிற, பட்டுக்கோட்டை பிரபாகர் சொல்கிற விவாதித்தோம். ஏன்னாக்க அந்த கேஸ் மட்டும் இல்லை, பொதுவாகவே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா முகாந்திரமே இல்லாத கேஸுகள் வந்து நிறையா வழக்குகள் தொடரப்படுகின்றன. பயமுறுத்துகிற மாதிரி, பணத்தை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுற மாதிரி, எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுற மாதிரி பல விஷயங்கள். சில பேருக்கு போலீஸ் ஸ்டேஷன்லேருந்தோ ஒரு கால் வந்தாலோ, ஒரு கோர்ட்டில் நோட்டீஸ் வந்தாலோ பயம் வந்துடும். அவங்களுக்கு என்ன தப்பு பண்ணமா இல்லையா அப்படின்றது கூட அவங்களுக்கு அந்த பயம் வந்துடும். இப்போ அவர் கேட்டார் ஒரு கேள்வி, அந்த உங்கள் பேர் என்ன,
செந்தில்குமார் ஒரு கேள்வி கேட்டார். அந்த கேள்வியில் வந்து இந்த மாதிரி இப்போ நதிநீர் இது அதை பற்றி பேசுகிறாரு அவர். அது யார் வேணால் பேசலாம், பொது இதுன்னு. இன்ஃபேக்ட் இன் மை வியூ, சின்ஸ் ஐ நோ தட் ஸ்டேட்மெண்ட், இட் வாஸ் எ ஸ்டேட்மெண்ட் மேட் பை தி ஃபார்மர் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் சுப்ரீம் கோர்ட் இன் அ ஜட்ஜ்மெண்ட். ஒரு ஜட்ஜ்மெண்ட்டில் சுப்ரீம் கோர்ட்டில் தீர்ப்பாக சொன்ன வாக்கியங்கள் இவை. ஓகே, அந்த மாதிரி அது யார் வேணால் எடுத்துக்கலாம், யார் வேணால் இவர் எடுத்துக்கலாம், இவர் எடுத்துக்கலாம், இவர் யார் வேணால் எடுத்துக்கலாம். அது எல்லாருக்கும் சொந்தம் அது. ஏன்னா ஒருத்தர் ரோட்டில் போயிட்டுருக்கா, அவர் சொன்னேன், ஏன் நதியெலாம் என்ன இயற்கையாக உற்பத்தி ஆகுது, அதுக்கு போய் என்ன தடை, அது எனக்கு உனக்குன்னு சொல்கிறாங்க அப்படின்னு அவர் சொல்கிற மாதிரி ஒரு லேமேன் கூட கேட்பான். அது உச்சநீதிமன்றம் ஜட்ஜ்மெண்ட்டாக ஒபீச்சம் டிக்டா என்ற பெயரில் சொன்னது. ஒபீச்சம் டிக்டா, அதாவது அவங்க எக்ஸ்பிரஸ் பண்ணுவாங்க, இந்த இப்போ பேசிகிட்டே இருக்கும்போது எக்ஸ்பிரஸ் பண்ணுவாங்க, ஒவ்வொரு நீதிபதிக்கும் அந்த இது இருக்குது, அவங்க சொல்லுவாங்க. அந்த மாதிரி சொல்லப்பட்ட விஷயம். நான் வந்து இப்போது ஒரு கேவி ஆனந்த், நான் அவர்களோட நிறையா பேசி பண்ண ஒரு விஷயத்தில் வந்து என்னன்னாக்க ஒரு முக்கியமான விஷயம் உங்ககிட்ட சொல்ல விரும்புகிறேன். இதுக்கெல்லாம் தாய் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மதர் ஜட்ஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஜட்ஜ்மெண்ட்டு தான் நான் கையில் வச்சுட்டு இருக்கேன். இங்கே என் கையில் சுப்ரீம் கோர்ட் சொன்ன ஜட்ஜ்மெண்ட் 1978 ஜட்ஜ்மெண்ட். இது ஆர்ஜி ஆனந்த் வெர்சஸ் டீலக்ஸ் ஃபிலிம்ஸ். ஓகே, அந்த ஜட்ஜ்மெண்ட்டு தான் நான் என் கைவசம் வச்சுட்டு இருக்கேன். அதில் சொல்லப்பட்ட வாக்கியங்கள் மட்டும் 3 படிக்கிறேன் உங்களுக்கு. அந்த வாக்கியங்கள் மட்டும் பாருங்கள். See, there can be no copyright in an idea, subject matter, theme, plots, or historical or legendary facts, and violation of the copyright in such cases is confined to the form, manner, arrangement and expression of the idea by the author of the copyright work. அதாவது என்னுடைய ஐடியா அங்கே எது அப்படின்னா, ஐடியாக்கெல்லாம் காப்பிரைட் கிடையாது. ஐடியாவுக்கு, சென்ட்ரல் பிளாட்டு, தீமுக்கு, இதுக்கெல்லாம் காப்பிரைட்டே கிடையாது. Copyright is available only for the form, the manner, the arrangement in which the scenes are made in a film, that too in a cinematographic film. Look at one thing, the person is a writer. அவர் வந்து லிட்ரரி ஒர்க் பண்ணியிருக்காரு, அவர் எழுதுறாரு. ஓகே, நாளைக்கே பட்டுக்கோட்டை பிரபாகர் ஒரு நிறையா நாவல் எழுதியிருக்காரு. அவரோட நாவல் எடுத்து ஒருத்தருன்னா அவரோடது நாவல்ங்கிறது ஒரு மீடியம், அது ரிட்டன் மீடியம், லிட்ரரி மீடியம். ஆனந்த் எடுத்திருக்கிறது சினிமாட்டோகிராஃபிக் மீடியம். ஓகே, there is a lot of difference, audio, visual, so many things are there in that. அவ்வளோ விஷயங்கள் அதில் இருக்குது. அப்படி ஒரு மீடியம்லேருந்து இன்னொரு மீடியமில் மாறுறதே அதுவே பெரிய மாறுதல்கள். இந்த கேஸில் என்ன சொல்லியிருக்காங்கன்னாக்க, ஏறத்தாழ பார்த்தாங்கன்னா ரெண்டும் ஒரே தீம் தான். இப்போ பாகிஸ்தான் பார்டரில் இருக்கிற ஒரு பையன் பஞ்சாப் பார்டரில் இருக்கிற ஒரு பொண்ணை காதலிக்கிறான். இதுதான் கதை. இந்த ரெண்டு குடும்பத்துக்கும் நடக்கிற என்னென்ன தகராறு, இவங்களுக்குள்ளே ஏன் பிரச்சனை வருது, இந்த லவ் கடைசியில் ஜெயிக்குதா இல்லையான்றது யோசிச்சு பாருங்கள். இதை வச்சு எவ்வளோ படம் வந்திருக்கு அப்படின்னு. மரோ சரித்திரா இதே படம் தான். ஓகே, ஒரு ஸ்டேட்டில் உள்ளவங்க இன்னொரு ஸ்டேட்டில் உள்ளவங்கள காதலிக்காங்க. அதே மாதிரி நீங்கள் 2 ஸ்டேட்ஸ்னு ஒரு படம் வந்தது, அதை எடுத்துக்கோங்க, அதுலேயும் இதே மாதிரி தான். இந்த மாதிரி பிராந்திய காதல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இது வந்து என்ன சொல்லுவாங்க, பிராந்திய காதல். இந்த வந்து ஒரு ப்ரொவின்ஷியல் லவ் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க. ப்ரொவின்ஷியல் லவ் இஸ் அ காமன் சப்ஜெக்ட் ஃபார் எனிபடி. அண்ணா தங்கை பாசம், இதை வச்சுக்கோங்க, எவ்வளோ படம் வந்திருக்கு. பாசமலர்னு ஒரு படம் வந்திருக்கு, அண்ணன் ஒரு கோவில்னு அவங்களே எடுத்தாங்க. என் தங்கைன்னு எம்ஜிஆர் ஒரு படம் எடுத்தார், அன்பு தங்கைன்னு முத்துராமன் ஒரு படம் எடுக்கிறாரு. ஏகப்பட்ட படங்கள் இந்த மாதிரி வந்திருக்கு. இன்னி வரைக்கும் வந்துட்டுருக்கு. விஜய் படம் வரைக்கும், திருப்பாச்சி வரைக்கும் வந்தாச்சு. அதை யார் வேணால் எடுக்கலாம். அண்ணன் தங்க கதைன்றது யாருக்குமே சொந்தம் கிடையாது. அப்பா அம்மான்றது யாருக்கும் சொந்தம் கிடையாது. இந்த மாதிரி உறவுகள்லாம் சொந்தம் கொண்டாட முடியாது. ஜென்ரல் சப்ஜெக்ட்ஸு, பப்ளிக் டொமைனில் இருக்கிற சப்ஜெக்ட்ஸ்லாம் யாருமே. இப்போது ஒரு விஷயம் என்னென்னா, கல்யாணி ராகத்தில் ஒருத்தர் வந்து ஒரு பாட்டு ஒன்று போடுறாருங்க. கல்யாணி ராகத்தில் தியாகராஜ பாகவதர் 1941 ஒரு பாட்டு போட்டார். ஓகே, அதே கல்யாணி ராகத்தில் மன்னவன் வந்தானடின்னு பி சுசிலா, கேவி மகாதேவன் இசையில் பாடினாங்க. அதே கல்யாணி ராகத்தில் இளையராஜா, இசைஞானி இளையராஜா அவர்கள் ஏராளமான அற்புதமான பாடல்களை கொடுத்துருக்காரு. இன்க்ளூடிங் இந்த யேசுதாஸ் அவர்கள் பாடிய அம்மா என்று அழைக்காத உயிரில்லை என்ற, இது மாதிரி ஏகப்பட்ட பாடல்களை. அந்த கல்யாணி ராகத்தை யாருமே சொந்தம் கொண்டாட முடியாது. கல்யாணி ராகத்தில் வந்த பாடல்களை வேணால் நீங்கள் உங்கள் டியூனை மட்டும்தான் பண்ண முடியும். அதே மாதிரி திரைக்கதைன்றது இந்த ஃபார்ம், மேனர், அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் த சீன்ஸ், அதுக்கு தான் காப்பிரைட். இதை தெளிவாக எல்லோரும் புரிஞ்சுக்கணும். ஒரிஜினாலிட்டின்றது தான் அதோட கிங் பின்னு. இப்போ இவங்களோட ஒர்க் ஒரிஜினல் அப்படிங்கிறது தான் மேட்ரு. இதில் ஒரிஜினாலிட்டி தான். ஆக்சுவலாக இவர் வந்து காப்பிரைட்டை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. அந்தளவுக்குலாம் கூட இந்த கேஸ் போடல. அவர் போனது வந்து கலப்பை தூக்குறார் சூர்யா, அதனால் இது எம் படம். இந்த வசனம் இயற்கையாக ஒரு இந்த வசனம் நீங்கள் போட்டுங்க, அதனால் நதிநீர் நான் கதை பண்ணியிருக்கேன். அதனால் இது மாதிரி இந்த லெவலில் தான் இருக்குது இந்த கேஸு. ஆனால் அவர் வந்து ஓவரால் காப்பிரைட்டை பற்றி அவர் எக்ஸ்பிளைன் பண்ணார். நீங்கள் வந்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ.